நிறைய இடங்கள்ல மேட்டூர் தொகுதியில குடிதண்ணீர் பற்றாக்குறையா இருக்கு, குடிதண்ணீர் இல்லைங்கிற மாதிரி சொல்றாங்க. அதன் பிறகு கிராம பகுதியில் பாத்தீங்கன்னா ஏரி வேலை இல்லை, எங்களுக்கு ஏரி வேலை கொடுத்தா நாங்க ஏதோ அது செஞ்சு பொழைச்சுக்குவோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் துப்புரவு பணியாளர்கள் எங்களுக்கு மாசம் 5000 தான் தராங்க, எங்களுக்கு அது பத்தல, இந்த அரசு மறுபடியும் எங்களுக்கு சம்பளம் ஏத்தி கொடுத்தா பரவாயில்ல. குடிதண்ணீர் ஏன்னா மேட்டூர் பாத்தீங்கன்னா டேமே இங்கதான் இருக்குது. ஆனா இங்கேயே பாத்தீங்கன்னா டவுனுக்குள்ள ஒரு 2 இடத்துல தண்ணி இல்ல, குடிதண்ணீர் இல்ல, எங்களுக்கு குடிக்கிற தண்ணி வரமாட்டேங்குது, அதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு வேட்பாளர்கிட்ட கேக்குறாங்க. அதை பார்க்கும்போது வருத்தமாக தான் இருக்குது. ஏன்னா இன்னைக்கு இங்க காவேரி ஆறு அடிய பக்கத்துல டேம்பியே இந்த ஊர்ல வச்சுக்கிட்டு குடிதண்ணீர் இல்லைன்னு சொல்லும் போது நமக்கு மனவேதனையா தான் இருக்குது. இதையெல்லாம் கொஞ்சம் இங்க இருக்கிற ஆட்சி, இங்க இருக்கிற எம்எல்ஏ எம்பி, இந்த தொகுதி எம்எல்ஏ எம்பி கொஞ்சம் கவனம் எடுத்து அவங்களுக்கெல்லாம் அந்த சூழலை சரி செய்து கொடுக்கணும். அதே போல கிராமப்புற மக்களுக்கு இந்த ஏரி வேலை என்பதை கொஞ்சம் கண்டினியூவா கொடுத்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரமா இருக்கும். ஏன்னா இங்க பெண்களுக்கு எந்த விதமான வேலை வாய்ப்புமே கிடையாது, தொழிற்சாலைகள் எதுவுமே இல்ல. தொழிற்சாலைகள் இருந்தாலுமே அதாவது மேட்டூரோட அந்த பக்கம் தான் இருக்குது, சிட்கோ கம்பெனி, சிஸ்கால் கம்பெனி, அது அந்த கம்பெனிகள் இருந்தாலுமே இங்க உள்ள இந்த தொகுதியில் இருக்கிற மக்களை அதிகமா வேலைக்கு எடுக்கிறது இல்ல. ஏன்னா பூரா வடநாட்டு இந்தியர்களை கொண்டாந்து அவங்க தான் கம்மி சம்பளத்துக்கு வேலை செய்யறாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள வேலைக்கு எடுத்துக்கிட்டு இங்க இருக்கிற ஆண்களையாகட்டும் பெண்களையாகட்டும் வேலைக்கு எடுக்கிறது இல்ல. அப்படிங்கும் போது பெண்கள்லாம் இங்க வீட்டுல சும்மா உக்காந்துக்கிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. குடும்பத்தை தாண்ட மாசம் மாசம் அவங்க ஒரு குடும்பத்துக்கு அன்றாட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நிறைய பேர் உங்ககிட்ட பேசுறாங்க. உங்களுடைய வீட்டுக்கார பத்தி அவங்க ரொம்ப இல்ல, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா எல்லாருமே வாக்குறுதி கொடுத்துட்டு ஏமாத்திட்டு போயிடுறாங்க. வீரப்பன் அவங்க வீட்லயாவது ஏதாவது உண்மையா இருப்பாங்க, அவங்களாவது நமக்கு ஏதாவது செய்வாங்களான்னு வராங்க. பட் என்னன்னா நாங்க இன்னும் ஒரு அதிகாரத்துக்கு வரல. நாங்க அதிகாரத்துக்கு வந்தாதான் அவங்க கேட்கிற கோரிக்கைகளை எங்களால செய்ய முடியும். ஏன்னா நாங்க ஒரு கட்சியில ஒரு பொறுப்புல இருக்கேன். நான் ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ இருந்தா அவங்க கேட்கிற கோரிக்கை கண்டிப்பா நான் செஞ்சு கொடுத்துருவேன். நான் இப்ப அவங்களுக்கு ஒரு ஆறுதல் வார்த்தை தான் சொல்ல முடியும். அதே சமயத்துல ஏதோ நம்மளால முடிஞ்சது ஆட்சியாளர்கிட்ட சொல்லி ஏதாவது இதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க, இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்கன்னு அவங்க கிட்ட ஒரு கோரிக்கை மனுவாதான் வைக்க முடியுது இப்போ. அதனால மக்கள் எங்களை நம்பி இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு எங்ககிட்ட அவங்க ஒரு குறையை எடுத்து எங்ககிட்ட சொல்றாங்க. அதை கேட்கிற போது கவலையாகத்தான் இருக்குது, வேதனையாகத்தான் இருக்குது. இந்த நிலையெல்லாம் இன்னும் தமிழகத்துல இன்னும் கொஞ்சம் மாறணும். இப்படியே இருந்தா இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் ரொம்ப கஷ்டத்திலேயே போயிட்டு இருந்தா இவ்வளவு நவீன காலம் இன்னும் இந்த நிலைமையிலே இருக்குதுங்கிறது வருத்தமாக தான் இருக்குது. ஆமா, என் கணவர் உயிரோட இருந்திருந்தா அது கணக்கே வேறங்க. இப்ப என் கணவர் உயிரோட இருந்திருந்தா இன்னைக்கு காவேரியில தண்ணி ஒரு சொட்டு தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. கர்நாடகாரம் பயந்துட்டு தண்ணி இருந்தா அங்க இருக்குதோ இல்லையோ இங்க திறந்து விட்டுருவாங்க. அந்த நிலைப்பாடு ஒரு கண்டினியூவா போயிட்டு இருந்துச்சு. இப்ப அவர் இல்லங்கிறதுனால நிறைய அதே போல இங்க இருக்கிற மலையோரங்கள்ல வாழ்ற மக்கள் பாரஸ்டுகளால நிறைய துன்புறுத்தலுக்கு ஆளாகிறாங்க. ஆடு மேய்க்க போகக்கூடாது, அவங்க வாழ்வாதாரமே ஆடு மாடு மேய்க்கிற வேலை தான். ஆடு மேய்க்க கூடாது, மாடு மேய்க்க கூடாது, உள்ள போய் விறகு எடுக்க கூடாது. மீறி ஏதாவது தப்பி தவறி போயிட்டா இப்ப ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாலாறுல ஒருத்தர் ராஜான்றவரை சுட்டு கொண்டாங்க. இந்த மாதிரி எல்லாம் இன்னைக்கு கர்நாடகாரன் அத்துமீறி தமிழர்களை சுட்டு கொண்டு விட்டு வேட்டைக்கு வந்தாரு, நாங்க கொன்னோன்னு சொல்லி பழிய போடுறாங்க. இப்படியெல்லாம் ஒரு சூழல் இன்னைக்கு என் கணவர் இல்லாதனால இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறதுங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்குது. அதனால இந்த நிலைமையெல்லாம் மாறணும். இதை மாநில அரசாவது மறுபடியும் இந்த பகுதி நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்த ஒரு துன்புறுத்தலும் வராத அளவுக்கு அவங்க கொஞ்சம் சுதந்திரமா வாழ்றதுக்கு விட்டாலே அவங்க வாழ்ந்துக்குவாங்க. ஏன்னா வீரப்பன் என்றாலே அவர் காட்டுல வாழ்ந்தாலும் இந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை உரியவரா வாழ்ந்தாரு. ஒரு மக்கள்கிட்ட ஒரு அன்பா ஆனா அரவணைப்பா வாழ்ந்தாரு. அதே சமயத்துல அவர்கிட்ட 10 ரூபாய் சோப்புல இருந்தா கூட 5 ரூபாய் கஷ்டம்னு சொன்னா எடுத்து உதவி செஞ்சாரு, கொடுத்தாரு. அந்த கொடுத்த உதவி பண்ணனதுனால மக்களுக்கு அவர் மீது ஒரு அளப்பரியா ஒரு அன்பு, அந்த அன்பு தான் இன்னைக்கு ஐயோ அவர் இறந்துட்டாரே அவங்க குடும்பத்திலயாவது இருக்கிறாங்களே அந்த அன்புல மக்கள் எங்களை ஒரு காட்டுறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது குறைகள் இருந்தாலும் தைரியமா நம்ம கிட்ட சொல்றாங்க. இந்த மக்களுக்கான இந்த தொகுதிக்கான மேம்பாட்டுக்காக என் வாழ்நாள் ஃபுல்லும் இந்த மக்களுக்காக நானும் இங்க செயல்பட்டு கொண்டுதான் இருப்பேன். தொகுதியில தான் இருக்கிறேன் நானு.
கண்டிப்பா இந்த மக்களுக்காக அரசுகிட்ட என்ன கோரிக்கை வைக்கணுமோ அவங்களோட குறைகளை தீர்க்கணுமோ அதுக்காக நானும் வாழ்வுரிமை கட்சி சார்பா போராடிக்கிட்டு இருப்பேனுமே. இப்ப நீங்க வந்து வாழ்வுரிமை கட்சியில இருக்கிறீங்க, உங்க மகள் வந்து நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க. இல்ல அவங்க வந்து என்னன்னா அவங்க ஏற்கனவே பிஜேபியில இருந்தாங்க. பட் அவங்களுக்கு திடீர்னு அவங்க என்ன சூழல்னால வந்தாங்கிறது நமக்கு தெரியல. அவங்க வந்து இப்ப நாம் தமிழர்ல இணைஞ்சிருக்காங்க, செயல்பட்டு இருக்காங்க. அது அவங்களுடைய கொள்கை, அவங்களுடைய சிந்தனை, அது அவங்க ஒரு தனிப்பட்ட சுயமா முடிவெடுக்கக்கூடிய திறன் இருக்கு. அதனால அவங்க அதுல இருக்காங்க. இல்ல அவங்க வந்து பண்றதுக்கு முன்னாடி என்கிட்ட ஏதோ டிஸ்கஷன் பண்ணல. போனதுக்கு அப்புறம் தகவல் சொன்னாங்க இந்த மாதிரின்ட்டு. சரிம்மா எங்க இருந்தாலும் நல்லபடியா பத்திரமா இருங்க அப்படின்னு மட்டும் சொன்னேன். கட்சிங்கிறது வேறு, உறவுங்கிறது வேறு. உறவுங்கிறது அது வீட்டுக்குள்ள. நாம இது அரசியல் என்பது வெளியில வந்து நம்ம அந்த கட்சியோட இதை மீறி நாம போக முடியாது இல்லைங்களா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.